வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கோல்டு சார்ட். லாஸ்ட்டாக நம்ம என்ன அப்டேட் கொடுத்துருந்தோம்? XAUUSD ஃபாரெக்ஸ் சார்ட் அண்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் கோல்டு. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்டாக நம்ம பை செட்டப் தான் கொடுத்துருந்தோம். சப்ளை ஃபெயில் ஆகுது, நெக்ஸ்ட்டு டிமாண்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் வீடியோலையும் உங்களுக்கு நான் அந்த அப்டேட் கொடுத்துருப்பேன். சார்ட் அப்டேட்டும் கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம லெவல் பையிலேருந்து மூவ் ஆன் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த ஸ்விங் ஹைட் டார்கெட் கொடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு எகெயின் சப்ளை ஃபெயிலியர் ஆகுது, டிமாண்ட் இன்னும் பவர்ஃபுல். இந்த கீ ஸ்ட்ரக்சர் என்ட்ரி, நெக்ஸ்ட் என்ட்ரி மார்க்கெட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட பை டார்கெட் வந்து இங்கேயே கம்ப்ளீட்டட். இந்த செகண்ட் ட்ரேட் கொடுத்துருக்கு. மேபி அதை ஃபாலோ பண்ணவங்களுக்கு அந்த என்ட்ரி எடுத்துருக்கலாம். நம்மளோட லெவலில் இங்கே நம்மளுக்கான ஒரு செட்டப் கிடச்சிச்சு. ஃப்ளிப் என்ட்ரி, சப்ளை ஃபெயில்டு, டிமாண்ட் ஆக்டிவேட்டட், அதுக்கான டார்கெட் நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ பிஓஎஸ் அப்சைடே தான் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இப்போ மார்க்கெட் இறங்கி வந்துட்டுருக்கிறது ரீடெஸ்ட்மெண்ட். இப்போ இந்த செல் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா உங்களுக்கு 1 ஹவரில் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. இந்த பிஓஎஸ் வச்சதுக்கப்புறம் இது ரொம்ப அக்ரெசிவ் என்ட்ரி. இது கவுண்டர் ஃப்ளோ. மார்க்கெட் வந்து புல்லிஷாக மேலே மூவ் ஆகிட்டுருக்கும் போது எதிர்த்து இந்த ரீடெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் செல் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது எப்போவுமே ரிஸ்கி. மார்க்கெட்டில் எல்லா டைமும் ஃபேவரபுளாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. இந்த கவுண்டர் ட்ரெண்டை ட்ரேட் பண்ணி பழகுனீங்க அப்படின்னா நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. மேபி இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹையாக இருக்குது பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து கரெக்ஷன்ஸே கொடுக்காம மூவ் ஆகிட்டுருக்கு. அந்த கவுண்டர் ஃப்ளோ வந்து ஒரு அக்ரெசிவ் நீங்கள் மூவ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் நீங்கள் அட்டன் பண்ண ட்ரை பண்ணும் போது மிஸ்டேக்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ரீடெஸ்ட்மெண்ட்டை மேக்ஸிமம் ட்ரை பண்ணாதீங்க. ஃபுல்லாக அதை கம்ப்ளீட் பண்ண விட்டுட்டு செகண்ட் பிஓஎஸ் நடந்ததுக்கப்புறம் கூட போங்க. செகண்ட் பிஓஎஸ் நடந்துருச்சு, பட் அதுக்கான ரீடெஸ்ட்மெண்ட்டில் மேலே வந்து எகெயின் என்ட்ரி கொடுக்கல, ரீடெஸ்ட்மெண்ட்டில் மேலே வரல, இன்னும் டவுன் சைட் ஃப்ளோ. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே ட்ரேட் பண்ணலாம்? இப்போ நம்ம 4 ஹவர் டே டைம் ஃப்ரேமோட பிஓஎஸ் நமக்கு ஸ்விங் லோ வந்து பார்த்திங்கன்னா 2287 அண்ட் ஸ்விங் ஹை வந்து நியூவாக க்ரியேட் ஆன 2483. இப்போ நம்மளோட ட்ரேடிங் ரேஞ்ச் நமக்கு கிடச்சிச்சு பை பிஓஎஸ். இப்போ நம்ம வந்து இம்பேலன்ஸோடு இருக்கக்கூடிய பிளாக் 786 லெவல். இப்போ இந்த ஸ்விங்குக்கான ஃபெப் பாயிண்ட் 786 லெவலில் நம்மளுக்கு ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன். டே டைம் ஃப்ரேம் சார்ட் ஒரு 2 ஹவர்ஸில் வந்து நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இந்த இடத்துல இருந்து ஒரு பை செட்டப் கிடச்சிச்சின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போ ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக ட்ராப் ஆகிட்டுருக்க இடத்துல நீங்கள் செல் ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது ரிஸ்க்காக இருக்கும். எனிவே இது வந்து ரீடெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த பை செட்டப் கிடைச்சாதான் நெக்ஸ்ட்டு பை ட்ரை பண்ணணும். நீங்கள் செல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் இதே இடத்துல இருக்க இடத்துலேருந்து மேலே போயிட்டு கீ லெவல் 2452 இந்த ரேஞ்சஸில் நம்மளுக்கு இம்பேலன்ஸோடு இருக்கக்கூடிய பிளாக்கில் என்ட்ரி கிடைச்சா ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த பை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்விங் லோ, இந்த லோ பிரேக் ஆகிற வரைக்கும் நம்ம பை சைடில் தான் இருக்கணும். எகெயின் என்ட்ரி எடுத்துகிட்டு அந்த ஹையை டார்கெட் பண்ணியே மூவ் ஆன் ஆக சான்சஸ் இருக்கும். இல்லை செல் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ண போகுதுன்னா இந்த ஸ்விங்குக்கு கீழே பிஓஎஸ் வச்சதுக்கப்புறம் வரக்கூடிய மூமெண்டம்மை ட்ரேட் பண்ணால் போதும். இதுதான் வந்து பொசிஷ்னல் வியூ. பொசிஷ்னலாக இப்படி பண்ணுறீங்கன்னா சேஃப். ரெகுலராக இன்ட்ராடே நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேமில் இப்போ இருக்கக்கூடிய செட்டப்ஸில் மார்க்கெட் டவுன் சைட் ஃப்ளோவில் இறங்கி வந்துட்டுருக்கு. செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைச்சாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு இங்கே எடுக்கிறீங்க, எஸ்எல் அடிக்குதுன்னா கூட நீங்கள் ஃப்ளிப் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணி பையை அப்படியே நீங்கள் திருப்பிக்க முடியும். நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய செட்டப் செல் ட்ரேட் பண்ணுங்கள். பொசிஷ்னலாக டே டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் மார்க்கெட் இன்னும் புல்லிஷ் தான். செல்லுக்கு திரும்பலை, செல்லுக்கான ஸ்ட்ரக்சரும் இன்னும் ஃபார்ம் ஆகலை. இந்த மாதிரியான ஃபார்மேஷன்ஸ் மார்க்கெட் கொடுக்கலை. ஸோ நீங்கள் செல் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரிஸ்க். அதுக்கு பைக்கும் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் போகணும். ஏன்னா மார்க்கெட் ஃப்ரீ ஃப்ளோவாக இறங்கி வந்துட்டுருக்கு. இங்கே வந்து பிளாக்கில் வந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணுங்கள். இன்னும் கிளியராக மார்க்கெட் வந்து லிக்விடிட்டியை இன்னும் ஃபார்ம் பண்ணலை. ஸ்ட்ரக்சர் இப்போ தான் ஒரு கரெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கு. இன்னும் 1 வீக் போயிட்டு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆனால் தான் நம்ம வந்து
அடுத்தது எந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இப்போ இந்த ரேஞ்ச் இதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் ட்ரேட்ஸை டிசைட் பண்ணிக்கோங்க. என்னோடய லெவல் இது தான், பொசிஷனல் லெவல் நான் கொடுத்துருக்கேன். இப்போது இதே வந்து சில்வரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும் போது மார்க்கெட் வந்து அப் சைடில் இந்த ட்ரெண்ட் லைனோட டாப் வரைக்கும் போகணும்னு பார்த்தோம். பட் ஃபுல்லாக போகலை. மார்க்கெட் இப்போ இங்கே இந்த பாதியிலே நின்றுட்டு செல்லு ட்ராப் ஆகிருக்கு. இப்போ இது ஃபுல்லாக செல் சைடு மூமெண்ட்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் செல் ட்ரேட் பண்ணலாமா சில்வரில் அப்படின்னா இந்த ஸ்விங் லோக்கு கீழே பிஓஎஸ் வைக்கணும். இதுதான் ப்ரீவியஸ் ஸ்விங் லோவாக இருக்குது. இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் செல்லை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். செல்லை நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான செட்டப். அதுக்கும் ரீடெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே மூவ் ஆன் ஆகணும். போனதுக்கப்புறம் இந்த இம்பேலன்ஸோடு இருக்கக்கூடிய பிளாக் சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் லோயர் டைம் ஃப்ரேமில் தான் ஈக்குவல் ஹை லிக்விடிட்டி ஃபார்ம் ஆச்சுன்னா ஓகே. இப்போ இங்கே நம்மளுக்கு இம்பேலன்ஸோடு இருக்கக்கூடிய பிளாக் ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக்கர் பிளாக்கில் என்ட்ரி எடுத்திருக்கு. ஸோ சப்ளை டேப் சப்ளையில் நீங்கள் இந்த பிளாக்கை நீங்கள் வந்து பார்க்கலாம் 4 ஹவரில் செல்லுக்கு. அதுவும் நம்மளுக்கு பிஓஎஸ் க்ளோஸ் வச்சுட்டு மேலே வந்துச்சுன்னா நம்ம செல் ட்ரை பண்ணலாம். கோல்டோட ஸ்ட்ரக்சரும் சில்வரோட ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் டிஃபராக இருக்குது. கோல்டுக்கு இன்னும் செல்லுக்கான ஃபார்மேஷன் கன்ஃபார்ம் பண்ணலை. சில்வர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கன்ஃபர்மேஷன், ஏன்னா இன்னும் சப்ளையை ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வந்திருக்கு. இன்னும் டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகலை. இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா செல் கன்ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய ரீடெஸ்ட்மெண்ட்டில் செல் வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். என்னோடய வியூ வந்து பொசிஷனல் வியூவாக தான் நான் கொடுத்துருக்கேன். இன்ட்ராடே நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் சார்ட் பாருங்கள். 15 மினிட்ஸில் கிளியர் செல் செட்டப் இருந்தால் ரெண்டுலேயுமே ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா 15 மினிட்ஸ் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுலேயுமே செல் செட்டப் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்துருக்கு. ஸோ லிக்விடிட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். எதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.